ஜெபிக்கலாம். என் அன்பு தேவனே, நம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏசப்பா, இந்த நாளிலும் கர்த்தர் நீர் எங்களோடு பேசும்படியான இந்த வேளையில் வந்திருக்கிறோம். ஏசப்பா, நீர் பேசுங்க, உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவரை நீர் எங்களோடு இடைப்படுவீராக. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இங்கே தேவனுடைய வசனத்தை நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 54 5வது அதிகார 5வது வசனத்தில், உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன். இதில் அநேகர் இந்த உலகத்தில் இது கடவுள் அது கடவுள் அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டு அவர்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையையும் யார் யாருக்கோ கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே தேவன் இந்த நாளில் அவர் நம்மளோடு இடைப்படுகிற வார்த்தை, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். ஹல்லேலூயா. உன் சிருஷ்டிகரே நாயகர், அவரே தேவன், அவரே இன்றி வேறு ஒரு தேவன் இல்லை அப்படின்னு தேவன் நம்மளோடு இந்த நாளில் பேசுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய தேவன் நம்மளை எப்படி அழைத்தார்னு பார்த்தா, 6வது வசனம் படிங்கம்மா. கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரியை போலவும் இளம் பிரயாத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். நம்மளை எப்படி அழைத்தாரா? ஒரு தள்ளப்பட்ட ஸ்திரியை போல, ஒரு விதவையை போல, எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலைமையை போல இருந்த நம்மளை தேவன் உங்களை பார்த்து அழைத்தெடுத்துக்கிறார். ஹல்லேலூயா. அழைத்த நாம் இந்த தேவனாகிய கர்த்தரை என்ன பண்ணணும்? உண்மையோடும் உத்தமத்தோடும் நம் தேவனை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி தேடணும்? உண்மையோடும் உத்தமத்தோடும் நம் தேவனை தேடுகிறவர்களாக இருக்கணும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஜெயம் இல்லை, வெற்றி இல்லை, எல்லாம் தோல்வி. எந்த சூழ்நிலைமை எதை எடுத்தாலும் வாய்க்காமல் போகிறது. என்னால் என் வீடு சபிக்கப்பட்டு இருக்கிறது, என்னால் பிள்ளைகள் சபிக்கப்பட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்து வருகிறது. ஏன் நடக்கிறது? இவைகளுக்கு எல்லாம் காரணம் என்ன? நம் தேவனாகிய கர்த்தர் நம்மளை அனாதியாய் காணப்பட்டதான இந்த வாழ்க்கையில் எல்லாராலும் கைவிடப்பட்டதான சூழ்நிலைமையில் இருந்த நம்மளை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மீட்டெடுத்தார். ஹல்லேலூயா. நம்மளை தூக்கி எடுத்தார், மீட்டெடுத்தார், நம்மளை காத்து கொண்டார். ஆனால் நாமோ என்ன பண்ணுகிறோம்? நம்முடைய தேவனாகிய கர்த்தரை மறந்து நம்மளை சார்ந்து காணப்படுகிற மனுஷர்களையும், நாம் பார்க்கிற மனுஷர்களையும், இதை பார்க்கிற உலகத்தையும் பெருமையாயும் மேன்மையாயும் எண்ணிக்கொண்டு நாம் உண்மையுள்ள தேவனாகிய கர்த்தரை மறந்து விடுகிறோம். அழைத்த தேவனை மறந்து விடுகிறோம். தேவனிடத்திலே உண்மையாய் வாழ்வதை மறந்து விடுகிறோம். நம்முடைய தேவன் எத்தனை உத்தம உள்ள தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பரிசுத்தர். தேவன் நம்மளுக்காய் உயிரை கொடுத்து ஜீவனை கொடுத்து மீட்டெடுத்திருக்கிற இந்த புது வாழ்வு, என் தேவனுக்கு என்று ஒரு புது வாழ்வுக்குள்ளே வந்திருக்கிற நாம் நாம் பழைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான மனுஷர்களாய் இருக்கிறோம். அப்படி நாம் பழைய மனுஷர்களாய் வாழ்ந்து கொண்டு தேவனிடத்தில் வந்து நான் உத்தமன், நான் நீதிமான் என்று சொல்லுகிறதான மனிதர்களாய் காணப்படுகிறோம். ஆகையினால தான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் என்ன இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, இன்னும் பிரச்சனை, இன்னும் வேதனை, இன்னும் விடுதலை இல்லை, அநேக காரியத்தில் விடுதலை இல்லை, என் வீடு சாபத்தில் மூழ்கி கிடக்கிறது. காரணம், நான் தேவனை அறியாத இருந்த நாளிலே நான் எப்படி வாழ்ந்தனோ அப்படியே நான் இன்னும் வாழ்கிற மனுஷனாய் நாம் காணப்படுகிறோம். இன்னும் அதே வாழ்க்கை, இன்னும் அதே பொய், இன்னும் அதே ஏமாத்துதல்,
இன்னும் அதே பழைய வாழ்க்கை நம் தேவனிடத்தில் வந்திருக்கிறோம். நம்முடைய தேவன் பரிசுத்தர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பரிசுத்தர், அவர் உத்தமர், அவர் நீதிபரர். இந்த தேவனுடைய கிரியைகள் நம்மளிலே காணப்பட வேண்டும். இந்த தேவனுடைய கிரியை நம்மளிலே காணப்படவில்லை என்று சொன்னா, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டும் இந்த தேவனை வழிபட்டு வந்தும் நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. நம் தேவனிடத்தில் சொல்லலாம், ஆண்டவரே நான் உண்மையே நம்பி வந்திருக்கிறேன், ஆனால் உள்ளம் நம்மளை விட்டு தேவனை விட்டு தூரமாக இருக்குது அப்படின்னா நம் தேவன் எப்படி நம்மளை ஆசீர்வதிக்க முடியும்? இன்னும் அநேகருடைய வாழ்க்கையில் நான் காரியங்களை கேட்கும் வேளையில் அநேகர் ஏமாற்றுகிற மனுஷர்களாக இருக்கிறாங்க. ஒருவரிடத்தில் போய் பழகுவது ஏமாற்றுவதற்காக பழகுறாங்க, ஒருவரிடத்தில் பழகுவது ஏமாற்றுவதற்காக. தேவ பிள்ளையே, என் தேவன் உன்னை ரட்சித்து மீட்டெடுத்திருப்பது உன்னை ஆசீர்வதிப்பதற்கு, நீ அநேகருக்கு நன்மை செய்கிறவனாய் காணப்படுவதற்கு தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்டெடுத்துகிறார். தேவனுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையிலே ஒரு மாறுதல் உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். அப்படி மாற்றம் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றியை காண முடியாது, நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை காண முடியாது. அதே அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை படிங்கம்மா. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், பயமில்லாதிருப்பாய். ஹல்லேலூயா. இங்க தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். யாரு? யாரை கர்த்தர் அழைத்திருக்கிறாரோ அந்த அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களா? நீதியினால் ஸ்திரப்பட்டு இருப்பார்கள். நம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் இந்த நீதி உண்டா? தேவனுக்கு என்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், நாம் பரலோகத்துக்கு என்று தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். நம் பரலோகத்துக்கு என்று தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நீதி யாரோட நீதி? தேவன் நமக்கு என்று கொடுத்திருக்கிறதான இந்த நீதி. இன்னும் நான் பழைய வாழ்க்கையே பழைய மனுஷனை போல நான் ஏமாற்றி கொண்டு நான் துர்க்கிரியைகளை செய்து கொண்டு வாழ்கிறதான மனுஷர்களாய் நாம் காணப்படக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இயேசு இடத்துல வந்தது உடனே என்னுடைய வாழ்க்கை ஒரு புதிய வாழ்க்கையாய் மாறணும். நான் பழைய வாழ்க்கையே நான் வாழ்ந்து கொண்டு நான் பேரை மட்டும் மாறி இருக்கு, என் ட்ரெஸ்ஸு மட்டும் மாறி இருக்குன்னா நான் எப்படி கர்த்தருக்கு மகிமையுடைய பாத்திரமாக இருக்க வேண்டும்? தேவன் உங்களில மகிமைப்பட வேண்டும். ஆனால் இன்னைக்கு நம்மனால தேவநாமம் மகிமைப்படுகிறதா? நம்மளிலே தேவநாமம் மகிமைப்படணும், அதற்காக தான் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு தேவநாமம் மகிமைப்படுகிறதா? இல்லை நம்மனால பிசாசு மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறானா? நான் ஒருத்தனை ஏமாற்றும் பொழுது, நான் ஒருத்தனுக்கு தீமை செய்யும் பொழுது பிசாசு என்ன பண்ணுவான்? பிசாசு என்ன பண்ணுவான்? உங்களை ஏன் பொண்ணு ஆயிட்டான் அப்படின்னு சொல்லுவான், இவன் ஏன் பையன் ஆயிட்டான்னு சொல்லுவான். என் தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை தேவன் அழைத்ததற்கு நோக்கம் உண்டு. நீங்கள் நன்மை செய்கிறவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை போல நீங்க வாழ உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். அப்ப நீங்க தேவனுடைய நாமம் உங்களிலே மகிமைப்படும். தேவநாமம் மகிமைப்படணும்னா நம்மளுக்கு அநேகருக்கு அது எப்படி இருக்கும்? மன வேதனையாக காணப்படும். அநேக நேரத்தில் கர்த்தருக்காய் நீங்கள் என்ன பண்ணணும்? பாடு சுமக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ நீங்கள் தேவனுக்கென்று நீங்கள் பாடு சுமத்தீங்கன்னா நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பீங்க. கர்த்தரோட நாமம் உங்களில் மகிமைப்படும். ஹல்லேலூயா. அப்போது தேவன் உங்களை அப்படியே பாடு சுமக்கிறவர்களாக விட்டுருவாரா? இல்லை. தேவன் சொல்லுகிறாரு, ஒத்துமன் என்று அறிந்த பிறகு என்ன பண்ணுவாரான்? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லார். தேவன் ஆபிரகாம் அப்படிதான் ஆசீர்வதிச்சார். அதே தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா? ஆமென். ஹல்லேலூயா. எப்படி வாழணும்? நம்ம நீதிமான்களாய் இருக்க வேண்டும், நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்புறம் ஒருவருடைய பாவத்தை ஒருவர் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். இப்படி நீங்கள் தேவ கிரியைகளை உங்களிலே வெளிப்படுகிறதான மனுஷர்களாக இருப்பீங்கன்னா உங்களிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இங்கே ஒன்று யோசுவா 24ஆம் அதிகாரம் யோசுவா 24:1 வாசிங்களேன். பின்பு யோசுவா இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சீகேமிலே கூடிவர பண்ணி இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் வரவழைத்தான். அவர்கள் தேவனுடைய சந்நிதியில் வந்து நின்றார்கள். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனாகிய தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசம் என்னும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். கீழே படிக்குமா? ஈசாக்குக்கு யாக்கோபையும் ஏசாவையும் கட்டளையிட்டு ஏசாவுக்கு சேயீர் மலைதேசத்தை சுதந்தரிக்கும்படி கொடுத்தேன். யாக்கோபும் அவன் பிள்ளைகளுமோ எகிப்துக்கு போனார்கள். நான் மோசேயையும் ஆரோனையும் அனுப்பி எகிப்தியரை வாதித்தேன். அப்படியே அவர்கள் நடுவிலே நான் செய்த பின்பு உங்களை புறப்பட பண்ணினேன். ஹல்லேலூயா. இங்கே யோசுவா இந்த இஸ்ரவேல் ஜனங்களின் வாழ்க்கைகளை குறித்து பேசுகிறார். தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை முன்னாடி அவர்கள் எப்படி இருந்தாங்களா, வேறே தேவர்களை சேவித்து கொண்டிருந்தாங்க. அவர்கள் வேற தேவர்களை சேவிக்கும் வேளையில் அவருடைய கிரியைகள் வேறு, அவருடைய செயல்கள் வேறு. ஆனால் இந்த தேவனிடத்தில் வந்த பிறகு இவர்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கென்று தேவன் இவர்களை தெரிந்து கொண்டது மாத்திரம் அல்ல, இவர்கள் அழைத்து வந்து இவர்களுக்கு கானான் தேசத்தை கொடுத்து இவர்கள் பெரிய வாழ்வை வாழ்வதற்கென்று தேவன் அவரோட வாழ்க்கையிலே எல்லா காரியத்தையும் தந்து அவர்களை ஆசீர்வதித்து வைத்தினார். ஹல்லேலூயா. ஆனாலும் இந்த கானானுக்கு வருவதற்கு முன்பாக அவருடைய வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகள். இந்த கானான் வருவதற்கு முன்பு அவர்கள் வனாந்தர வாழ்க்கை வாழ்வதான ஒரு சூழ்நிலைமைகள் இவர்களுக்கு ஏற்பட்டது. ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயமில்லை? ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே வனாந்தரம்? நம்மளை சோதிக்கும் காலத்திலே என் தேவனிடத்திலே நாம் நீதிமான்களாய் இருக்கணும். ஹல்லேலூயா. நம்மளை சோதிக்கும் வேளையில நாம் தேவனிடத்திலே உத்தமர்கள் என்று காண நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம் தேவனிடத்தில் இந்த தானம் மனுஷர்களாய் வாழ்ந்த பாளைய மனுஷர்களாய் வாழ்ந்த நம்மளை தேவன் அழைத்ததன் நோக்கம் நம்மளிலே நிறைவேறுவதற்கு அநேக வறண்ட சூழ்நிலைமைகள் காணப்படலாம். எதுக்கு? இந்த சூழ்நிலைமையில் நான் தேவனுக்கு உத்தமனாய் வாழ்கிறேனா என்று தேவன் பார்ப்பதற்கு, நாம் தேவனிடத்தில் நீதிமானாய் உத்தமனாய் நான் தேவனிடத்தில் காணப்படுவோமே என்று சொன்னால் அழைத்தவர் உண்மையுள்ளவர், உங்களுக்கு கானானை தருவார். ஹல்லேலூயா. அழைத்தவர் உண்மையுள்ளவர், உங்களுக்கு கானானை தர வல்லமுடையவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில பழைய கிரியைகள் நம்மளிலே மாறி முழுமையாய் இயேசுவை பின்பற்றணும். எப்படி பின்பற்றணும்? இயேசு கிறிஸ்து எப்படி தன்னை தாழ்மையாய் ஒப்பு கொடுத்தாரோ அப்படியே நம்மளையும் ஒப்பு கொடுக்க தேவனிடத்தில் நம்மளை தாழ்த்தி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி தாழ்த்தணும்? நாம் அவருடைய கிரியையுடைய மனுஷர்களாக இருக்க வேண்டும். நீதியினால துன்பப்படுகிற வேலை வருதா? நீதியினால நீங்க நீதி செஞ்சிருப்பீங்க, நீங்க உண்மையுள்ளவர்களாக இருந்திருப்பீங்க. ஆனால் பிசாசு என்ன பண்ணுவான்? உங்களோட நீதியை சோதிப்பான். என்ன பண்ணுவான்? நீதியை சோதிப்பான். அப்போ நீதியை சோதிக்கும் வேளையில் நீங்கள் எப்படிப்பட்ட மனுஷனாக இருக்கணும்? அந்த நிமிஷம் மட்டும் கொஞ்சம் மாறி நான் பழைய மனுஷனாய் மாறிட்டு அதுக்கப்புறமா திரும்பியும் வந்து நான் நீதிமானாக இருப்பேன் என்று நம்மளால் வாழ முடியாது, வாழக்கூடாது. ஹல்லேலூயா. தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறத நீதி இது பரிசுத்தம் உள்ளது. ஹல்லேலூயா.
நீதி நிமித்தம் உங்களை துன்பப்படுத்துவாங்கன்னு ஏசப்பா சொல்றாரு. அப்போ நீதி நிமித்தம் துன்பப்படும் வேளையில் நீங்க என்ன பண்ணணும்? எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும் சொல்லுங்க? அமைதலாக, பொறுமையாக, கர்த்தருக்காக சகிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ நீதி நிமித்தம் நீங்க துன்பப்பட்டீங்கன்னா, நீங்க அமைதலா இருந்தீங்கன்னா, நீங்க சகிக்கிறவர்களா இருந்தீங்கன்னா, தேவன் என்ன பண்ணுவார்? தேவன் பார்த்துட்டு கைவிட்டுடுவாரா? தேவன் உங்களை பார்த்து, ஐயோ என் மகன் என்ன பண்றா, எனக்காக எல்லாவற்றையும் சகித்து அமைதலாக இருக்கிறா, இவளை நான் ஆசீர்வதித்து உயர்த்துவேன் என்று சொல்லுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நீதி நிமித்தம் துன்பப்படும் வேளையில் என்னோட நீதியை எடுத்து நான் பேசுகிறதான மனுஷர்களாய் காணப்படுகிறோம். நான் இப்படி தான் செஞ்சேன்யா, நான் நீதிமானாக இருந்தேன், என்னை இப்படியாய் அநியாயம் பேசுகிறாங்க என்று சொல்லி நம்ம என்ன பண்ணுகிறோம்? வாயை திறந்து பேசி கொண்டிருக்கிறோம். நான் யோசேப்பு என்றதான ஒரு மனுஷனை விதத்தில் நம்ம பார்க்கிறோம். இந்த யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால் வஞ்சிக்கப்பட்டு தள்ளப்பட்டு கொலை செய்யபடியாய் தள்ளப்பட்டாங்க. ஆனாலும் அந்த சகோதரன் தன்னுடைய சகோதரர்கள் மீது ஒரு நாளும் ஒரு குற்றமும் சொல்லவே இல்லை. இவன் எகிப்து தேசத்துக்கு கடந்து போகிறான். அங்க இவன் நீதிமானாய் வாழ எத்தனையோ பிரயாசப்படுகிறான். ஆனாலும் பிசாசு அவனை நீதியை குலைத்து போடும்படியாய் செய்கிறான். அந்த இடத்துல அவன் ஒரு இடத்துலையும் நான் நீதிமான் என்று அவன் வெளிப்படுத்தவே இல்லை. அவன் அமைதலாய் இருந்தான். அதனால அமைதலாய் இருந்ததுனால அவனுக்கு சிறை தண்டனையும் கிடைத்தது. அங்கேயும் அமைதலாய் இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய நீதி சிறை தண்டனைக்குள்ள போகும்படியான சூழ்நிலை வந்தாலும் அங்கேயும் நீங்கள் அமைதலாய் கர்த்தருக்கென்று நீங்கள் இருப்பீங்கன்னா அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறினதுன்னு நம்மளுக்கு தெரியும். அவன் ஒரு பெரிய பிரதம மந்திரியாய் மாற்றினார். ஹல்லேலூயா. அவனை தேவன் பிரதம மந்திரியாய் மாற்றினார். அவனிடத்தில் இருந்தது ஒரே ஒரு காரியம், நீதி மாத்திரமே, பரிசுத்தம் மாத்திரமே, உண்மை மாத்திரமே. அதனால தேவன் இவைகளை எல்லாவற்றையும் காத்து நடந்ததுனால அந்த யோசேப்பை என்ன பண்ணினாரு? பிரதம மந்திரியாய் மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் யோசேப்பை மட்டும்தான் பிரதம மந்திரியாய் மாற்ற முடியுமா? தேவன் உங்களையும் பிரதம மந்திரியாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. உங்களையும் பிரதம மந்திரியாய் மாற்ற முடியும். உங்களுடைய வாழ்க்கையிலையும் தேவன் அதிசயத்தை செய்ய முடியும். எப்போ முடியும்? நீங்கள் நீதிக்காய் காத்திருக்கும் பொழுது, அமைதலாக இருக்கும் பொழுது, துன்பப்படும் வேளையில், கஷ்டப்படுத்துகிற வேளையில் நீங்கள் கர்த்தருக்காய் சகித்து வாழ்வீங்கன்னு சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக வேளையில் என்ன தேவனுக்கென்று என்னை அர்ப்பணிப்பேன்னு சொல்லி நீங்கள் கர்த்தருக்காய் யாவற்றையும் சகித்து கொள்வீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். என்னோட பழைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாற வேண்டும். நான் கிறிஸ்தவ பேராய் வைத்து கொண்டு ஞானஸ்தானம் பெற்று எடுத்து நான் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் இல்லாமல் நான் பழைய தேவர்களை முன்னாடி வணங்கி கொண்டிருந்ததான அந்த பழைய வாழ்க்கை, அது துன்மார்க்கமான வாழ்க்கை, அது அநேகரை ஏமாற்றுகிறதான வாழ்க்கையாய் நான் வாழ்ந்து கொண்டிருந்தது போலவே இப்போவும் வாழ்வேன்னு சொன்னா தேவன் எப்படி உங்களை ஆசீர்வதிக்க முடியும்? நான் ஏமாற்றுகிறவனாய் காணப்படுவேன்னு சொன்னா என் சந்ததி சபிக்கப்பட்டு போய்விடும். நான் இன்னும் அநேகரை ஏமாற்றுகிறவனாய் வாழ்வேன்னு சொன்னா என் பெண் சந்ததி சபிக்கப்பட்டு விடும். தேவப்பிள்ளையே, தேவன் இப்பொழுது உங்களை எச்சரித்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை காண வேண்டும் என்று சொல்லி தேவன் உங்களை பரிசுத்தப்படுத்தி அவருடைய ராஜ்யத்துக்கு என்று தேவன் உங்களை கொண்டு போய் சேர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அவர் உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல, அவர் உங்களை கைவிடுகிறவர் அல்ல. உங்களோட வாழ்க்கையிலே பரிசுத்தமும் நீதியும் தேவனுக்கென்று வாழ்கிற வாழ்க்கையுமே தேவன் உங்களிடத்திலே பிரியமுடையவராக இருக்கிறார். யாரிடத்திலாவது நீங்கள் காசு வாங்கியிருந்தீங்கன்னா அதை எடுத்துன்னு போய் திருப்பி கொடுத்துடுங்க. யாரிடத்திலாவது நீங்கள் ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா, பொருள் வாங்கியிருந்தீங்கன்னா அதை எடுத்துன்னு போய் திருப்பி கொடுத்துடுங்க. தேவன் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவனை ஏமாத்தலாம், அவன் கேட்கவே இல்லை, அப்படியே முடிச்சிடலாம், கதையை முடிச்சிடலாம். நோ,
தேவப்பிள்ளையே, தேவன் உனக்கு மனசாட்சியை கொடுத்திருக்கிறார். you are the righteous people என கர்த்தர் சொல்கிறார். நீங்க நீதிமான். ஏன்னா நான் வணங்குகிற தேவன் நீதி உள்ளவர். ஹல்லேலூயா. என் தேவன் நீதி உள்ளவர் ஆகியனால் நீங்களும் நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். நம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நம்ம அநேக இடத்துல என்ன பண்ணணும்? காட்டி கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கணும். வேலைக்கு போகிறோம், அநேகரோட வேலைக்கு எல்லாம் வேலைக்கு போகிறவர்களாக தான் இருக்கிறோம். போகிற இடத்துல எஜமானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வேலையிலே உத்தமர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய முதலாளியோ நம்முடைய கம்பெனி ஆட்களோ நம்மிடத்தில் ஒரு குற்றமும் காணப்படக்கூடாது. இவன் ஏமாத்துக்காரன், இவன் கொஞ்சோண்டு வேலை இங்கே மட்டும் செஞ்சுட்டு என்ன பண்ணிவிடுவான், மற்றதெல்லாம் செய்யாமல் அப்படியே நைஸாக நகர்ந்து போய்விடுவான். இப்படிப்பட்ட வார்த்தை நம்மளிடத்தில் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. நான் பழைய தேவர்களை வணங்குகிறவன் அல்ல, நான் உண்மையுள்ள கர்த்தராகிய இயேசுவை வணங்குகிறேன். ஹல்லேலூயா. அப்போ உண்மையான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வணங்குகிற நம்முடைய வாழ்க்கையில் உத்தமம் மிகவும் முக்கியம். ஹல்லேலூயா. உத்தமம் முக்கியம், நீதி முக்கியம். நான் ஏமாத்துகிறவனாக, உன்னோட தாயும் தகப்பனையும் ஏமாத்துகிறவர்களாக, உங்களோட புருஷனை ஏமாத்துகிறவர்களாக, உங்களோட சகோதரர்களை ஏமாத்துகிறவர்களாய் நாம் காணப்படுவோமேன்னு சொன்னால் என்னிடத்துல நீதி அல்ல, அநீதியான மனுஷனாய் நாம் வாழ்வோம். அல்லேலூயா. நாம் அநீதியான மனுஷர்களாய் நாம் வாழ்வோம். அப்போ அநீதி செய்கிறதான மனுஷர்களாய் வாழ்ந்து கொண்டு இருந்துட்டு நான் கர்த்தரிடத்தில் எப்படி ஆசீர்வாதத்தை பெற முடியும்? என்னோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்படி ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும்? நான் நன்மை செய்கிறவனாக இருந்தால் இந்த நன்மைகள் எல்லாம் என்னோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அது ஆசீர்வாதமாய் மாறும். அப்போ நான் தீமை செய்கிறவனாக இருந்துவிட்டு நான் தீமையே செய்து கொண்டு இருந்துட்டு என்னோட பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை நான் எப்படி எதிர்பார்க்க முடியும்? என் அன்பு பிள்ளையே, உன்னோட குடும்பம், உன்னோட சந்ததி ஆசீர்வதிக்கப்படணுமா? தேவனுக்கென்று நீதிமானாய் வாழுங்க. யாரிடத்திலும் ஒரு ரூபாயும் ஏமாற்றாதீங்க. யாரிடத்திலும் ஒரு ரூபாயும் ஏமாற்றாதீங்க. வாங்கினது எதுவாக இருந்தாலும் அதஇடத்துல போய் கொடுத்து விடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் தேவனுக்கென்று நீதிமானாய் வாழுங்க. உங்களோட வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் கொப்பளித்து வரும். நீரூற்று எப்படி வரும் தெரியுமா? ஒரு நீரூற்று இருந்து புறப்பட்டு வருதுன்னா அந்த நீரூற்று கொப்பளிக்கும். அப்படியே கொப்பளிச்சு புறப்பட்டு பெரிய நதியாய் புறப்படும். அப்படிதான் உங்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆனால் என்னோட கிரியைகள், என்னுடைய செயல்கள், என்னோட துன்மார்க்கம் என் தேவனுக்கு தந்திருக்கிறதான இந்த நீரூற்றை அடைத்து வைத்திருக்கிறது. என் தேவன் தர வேண்டியதான இந்த நீரூற்றை அடைத்து வைத்திருக்கிறது. என் வாழ்க்கை தொடக்கத்தில் இருந்து நான் இப்படியான மனுஷனாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன் ஆசீர்வாதம் இல்லை? ஏன் விடுதலை இல்லை? என் வாழ்க்கையிலே மாற்றங்கள் இல்லை. என்னோட வாழ்க்கையிலே மாற்றம் இல்லை. இன்னும் பழைய வாழ்க்கை என்னை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தேவப்பிள்ளையே, கர்த்தருக்கென்று வாழுங்க. உங்களை நீதிமான்களாய் காத்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு உங்களோட படிப்பு, உங்களோட உடல் பலன், உங்களோட ஞானம் இது எதுவும் தேவையில்லை. எந்த மனுஷனையும் தேவன் உயர்த்துறதுக்கு வல்லமுடையவராக இருக்கிறார். என்னிடத்துல படிப்பு இல்லையே, என்னை எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? என்னிடத்துக்கு ஞானம் இல்லையே, நான் கால் இல்லாதவனா இருக்கிறேனே, நான் கண் இல்லாதவனா இருக்கிறேனே. தேவனுக்கு எதுவும் பெரியதல்ல. ஒருவனை உயர்த்தணும்னு நினைச்சனா கர்த்தர் குப்பையிலிருந்து தூக்கி உயர்த்துவார். ஹல்லேலூயா. உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன் என்று சொல்லுகிற தேவன் அவருடைய வார்த்தை எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். நீங்க தேவனுக்காய் வாழ உங்களை அர்ப்பணியுங்க. உங்களை தேவன் ரட்சகர், அவருக்காய் நீங்க வாழ்வதற்கு உங்களை ஒப்படையுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வல்லமையுடையவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கே சவுல் என்றதான ஒரு மனுஷனையும் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் இருந்து 22 வசனங்கள் மட்டும் படிக்கலாம். படிங்கம்மா.
சவுல் பெலிஸ்தரை ம் பின்தொடர்ந்து ம் திரும்பி வந்தபோது ம் இதோ தாவீது ம் என் கெதையின் வனாந்திரத்தில் ம் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. ம் அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடுகளில் உள்ள கன்மலையின் மேல் தேட போனான். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே ஒரு மனுஷன் நம்ம பார்க்கிறோம். இந்த சவுல் என்றதான மனுஷன், இந்த சவுல் அவருடைய வாழ்க்கை சாதாரணமான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தவன். இந்த சவுலை தேவனே ராஜாவாய் மாற்றுகிறார். இன்னைக்கு அநேகரை தேவன் ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் அநேகரை ஆசீர்வதித்து உயர்த்தியிருக்கிறார். அப்படிதான் தேவன் இந்த சவுலையும் தெரிந்தெடுத்தார், இவனை ராஜாவாய் ஆசீர்வதித்து உயர்த்தினார். ஆனால் இந்த சவுல் என்ன செய்தான்? இந்த தாவீது என்றதான இந்த மனுஷன் மீது பொறாமை கொண்டான். இந்த தாவீதன் மீது பொறாமை கொண்டு அவனை பின்தொடர்ந்து அவனை எப்படியாவது சாக எடுத்து விட வேண்டும் என்று சொல்லி முயற்சி எடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே இந்த பொறாமை எந்த நாளிலும் காணப்படவே கூடாது. ஹல்லேலூயா. என்ன வரக்கூடாது? பொறாமை வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? நம்முடைய தேவன் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர், அவர் உத்தமர், அவர் நீதிமான். ஆகையினாலே நாமும் நீதிமான்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மளிலே தேவன் பிரியப்படுகிறார். இந்த சவுல் இந்த தாவீதை எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும். இவன் வனாந்தரத்துக்கு ஓடிட்டான். இவன் ஒளிஞ்சி கொண்டு ஒரு குகையுள்ளே அமைதலாய் அவன் காத்து பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறதான வேளையில் இந்த சவுல் அவனை பின்தொடர்ந்து போய் கொண்டே இருக்கிறான். இந்த சவுலுக்கும் இந்த தாவீதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இந்த சவுல் பொறாமை கொண்டு தேவனால ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த மனுஷனை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொண்டு வந்த அந்த மனுஷனை இவன் எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும் என்று சொல்லி கடந்து போகிறான். காரணம், இவங்க ஒரே ஒரு வார்த்தையை கேட்டுட்டான். சவுல் என்ன சொல்லிட்டான்? என்ன கேட்டான்? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதும் 10000ட்டாங்க. உடனே இவனுக்கு என்ன ஆயிடுச்சு? நான் தான் ராஜா, எனக்கு வர வேண்டிய கனத்தையும் மகிமையும் இந்த ராஜா வாக்கு தரதெல்லாம் கொண்டு பண்ணி என்ன பண்ணிட்டாங்க? இந்த தாவீதுக்கு கொடுத்துட்டாங்களே. தாவீது என்ன செஞ்சான்? அந்த கோலியாத்தை சாகடித்தான். ஹல்லேலூயா. இந்த கோலியாத்தை அவன் முறையடித்தான். ஆகையினாலே ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? இந்த தாவீதை வாழ்த்துறாங்க. அதை கேட்ட இந்த சவுலுக்குள்ளே ஒரு பொறாமை உருவாகிவிட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக இடத்துல அநேக நேரத்தில் யாரையாவது மூலமா, தங்கச்சி மூலமா, அக்கா மூலமா, நாத்தனார் மூலமா ஏதோ ஒரு காரியத்தை கேட்ட உடனே என்ன ஆயிடுது? நம்மளுக்குள்ள புறப்படுகிறது இந்த பொறாமை. என்ன துதிக்கணும், என்ன சொல்லணும், நான் தான் செஞ்சேன். ஆனால் என்ன பண்ணுறாங்க? அவங்கள சொல்கிறாங்க. வந்துச்சு பொறாமை. நம்மளோட வாழ்க்கையில் போச்சு தேவோட ரட்சிப்பு. வந்தது பொறாமை, ரட்சிப்பு உங்களை விட்டு கடந்து போகிறது. தேவ பிள்ளையே, நீங்கள் இந்த சவுல் போல அல்ல, நீங்கள் தேவனை போல காணப்படணும். ஹல்லேலூயா. ஆனால் இதே பாக்கியம் இவனுக்கு கிடைக்கிறது. இந்த சவுலை சாவடிப்பதற்கு தாவீது கையில் வாய்ப்பு கிடைக்கிறது. ஆனால் இவன் தேவனுடைய மனுஷன், இவன் தேவனுக்காய் எல்லாவற்றையும் சகித்து கொள்ளுகிறான். ஆகையினாலே இந்த தாவீது என்ன பண்ணுகிறான்? சவுலை கொலை செய்ய வேலை வந்தாலும் அவனை கொலை செய்யலை. அவருடைய சால்வையிலிருந்து தொங்கலை மாத்திரம் வெட்டி எடுத்துட்டு வந்து தூரமாக போய் சவுல் இடத்துல சொல்கிறான், ஆண்டவனே, என் ராஜாவே, இதோ தேவன் என்ன உன் கையில் ஒப்பு கொடுத்தாரு, உன்னை கொலை செய்யறதுக்கு இன்னும் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஆனாலும் என் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட உண்மையில என் கை போடலை. இதோட தொங்கலை என் கையில் இருக்குது பாருங்க ஆண்டவரே. சவுல் அந்த இடத்துல மனம் திரும்புகிறான். இன்னைக்கு நம்மளும் கூட அநேக வேளையில் தேவனுடைய சத்தியத்தை கேட்கும் வேளையில் உங்களுடைய பாவங்கள் குற்றங்களை தேவன் உணர்த்தும் பொழுது நீங்கள் உணர்றீங்க. ஆனாலும் மீண்டும் சவுளை போகல திரும்பவும் துரத்துறீங்க. திரும்பவும் அந்த பொறாமை எழும்பி ஓங்கி வருகிறது.
என் அன்பு பிள்ளையே, என் தேவ ஜனமே, உங்களுக்குள்ளே இந்த பொறாமை வரக்கூடாது. உங்களுக்குள்ளே எந்த நாளிலும் ஏமாற்றம் வரக்கூடாது. உங்களுக்குள்ளே எந்த நாளிலும் பெருமை வரக்கூடாது. நீங்க தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள். ஹல்லேலூயா. என் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய ஜனம் என்னைக்கும் கத்தரிக்காய் யாவற்றையும் சகித்து நீங்க தேவனிடத்திலிருந்து அவருடைய நாள் வர வரையும், அவருடைய ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வர வரையும் நீங்க தேவனிடத்தில் உத்தமர்களாக இருப்பீங்கன்னா தேவன் நிச்சயமாய் உங்களை உயரத்திலே வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களோட தேவன் சாதாரணவர் அல்ல. அவர் கல்லும் மண்ணும் அல்ல. அவர் உண்மையுள்ள தேவன். இந்த வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை வணங்குகிற நீங்கள் கர்த்தருக்காக நீங்க வாழ ஒப்பு கொடுங்க. அதற்காக தான் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். நீதிமான்களாய் வாழ்வதற்கே கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆனா இன்னும் நான் கர்த்தரிடத்துல வந்து என் பேர் மட்டும் மாற்றி இருக்குது, என் ட்ரெஸ் மட்டும் ஒயிட் அண்ட் ஒயிட்டு, ஆனா உள்ளெல்லாம் கண்ணங்கரேர்னு அழுக்கு படைஞ்ச வாழ்க்கையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான மனுஷர்களாக இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் வேணும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நீதி வேணும். கர்த்தருக்கான வாழ்க்கை வாழ்கிறதான தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் காணப்படுவீர்கள் என்று சொன்னா நிச்சயமாய் தேவன் உங்களோட வாழ்க்கையிலே வெற்றி தர வல்லமுடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என் தேவனால் எல்லாம் கூடும். அவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவது சாதாரண காரியம். ஹல்லேலூயா. அவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவது மிக சாதாரண காரியம். அவரால் எந்த ஒரு காரியமும் பெரியான காரியம் என்பது ஒன்றுமே இல்லை. நீ கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்க, அவரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. தேவனுக்காய் நீதிமானாய் வாழ்வதற்கென்று இந்த நாளிலே நீங்கள் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. எசப்பா, நான் அநேக இடத்துல நான் துன்மார்க்கனாய் வாழ்ந்தேன், அநேகரை நான் ஏமாற்றியிருக்கிறேன். ஏசப்பா, என் முதலாளியை ஏமாற்றிருக்கிறேன், நான் வேலை செய்த இடத்துல ஏமாற்றிருக்கிறேன், என்னை மன்னியும். கர்த்தர் மன்னிக்க வல்லமுடையவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளோ பெரிய பாவியையும் அவர் மன்னிப்பதில் அவரை போல இறக்கமுடையவர் யாருமே இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பெரிய கொலைக்காரனாய் இருந்தாலும் அவனையும் தேவன் மன்னிப்பாரு. சிலுவை சுமந்ததான நேரத்தில் கூட அப்பவும் ஒரு கல்லனை மன்னிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களோட சூழ்நிலைமை எந்த சூழ்நிலைமையில் இருந்தாலும், நீங்கள் வேதனையின் உச்சத்தில் இருந்தாலும், அந்த வேளையிலும் நீங்கள் அநேகருக்காய் மனம் இறங்குகிறவளாக இருக்கணும். ஹல்லேலூயா. உங்களோட தேவனாக இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர், உங்களோட கர்த்தர் அப்படிப்பட்டவர். ஆகையினாலே நீங்களும் இந்த இயேசுவை வெளிப்படுத்துவதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். பழைய நாளில் நீங்கள் அநேக தேவர்களை கும்பிட்டு கொண்டிருந்த நாட்கள் உண்டு. அப்போ இருந்த வாழ்க்கை வேறு, இப்போ இருக்க போகிற வாழ்க்கை வேறு. பழைய மனுஷனாய் நான் இன்னும் தொடருவேன்னு சொன்னான், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் நான் பார்க்கவே முடியாது. பழைய வாழ்க்கை தொடர்ந்து கொண்டே இருக்கும். உங்களோட சாபம் உங்களை விட்டு நீங்கி போகாது. அது உங்களோட பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் தொடரும். நீங்கள் கர்த்தருக்கென்று உத்தமர்களாய் நீதிமான்களாய் வாழ்வீர்கள் என்று சொன்னா தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு மாத்திரம் இல்லை, உங்களோட சந்ததி சந்ததிக்கும் கடந்து வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் தெரிந்தெடுத்தது அதற்காக தான். இந்த உலகத்துக்கு ஆய் மாத்திரம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. இந்த உலகம் நிரந்தரம் அல்ல. இந்த உலக வாழ்க்கை நம்மளுக்கு நிரந்தரம் அல்ல. நித்தியமாய் யுக யுகமாய் வாழப்போகிற பரலோக ராஜ்யத்திற்கென்று தான் தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். நித்தியமாய் யுக யுகமாய் வாழ போறதான அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி தான் தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதில் நாம் பிரவேசிக்கணும்னா இங்கேயும் நான் எல்லாம் பூமியில் வாழ போகிற நாளெல்லாம் தேவனுக்கென்று வாழ என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த பூமியில் எனக்கு நடக்கிற எல்லா தீமையான காரியத்தையும் என்ன பண்ணணும்? நான் பொறுமையோடு சகித்து எல்லாவற்றுக்காக கர்த்தருக்காக எல்லாவற்றையும் நான் கர்த்தருக்காய் சகித்து வாழுகிறதான மனுஷனாக இருக்க வேண்டும். அப்படி நான் சகித்து வாழுகிற மனுஷனாக இருப்பேனா, எல்லா சோதனைகளையும் ஜெயிப்பவனா இருப்பேன்னு சொன்னால் நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு பரலோகத்தை தருவார். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் உட்பிரவேசிப்பீர்கள். நாட்கள் நெருங்கிவிட்டது. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நாள் கடைசி நாட்களில் வாழ்கிறோம். எப்போ வாழ்கிறோம்? என் டைம்.
நெருங்கிடுச்சு. உலகம் சீக்கிரமாய் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. இயேசு கிறிஸ்துவானவர் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் சொன்னவர் வரப்போகிறாரு. எதுக்கு வரப்போகிறாரு? உங்களையும் என்னையும் அவருடைய ராஜ்யத்திலே சேர்ப்பதற்காய் வரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்திலே சேர்ப்பதற்கு வரப்போகிறாரு. அப்போ இன்னும் என்னுடைய பழைய வாழ்க்கையின் மனுஷனாய் நான் காணப்படுவேன் என்று சொன்னா, என் பேர் மட்டும்தான் மாறி இருக்கு, ஆனாலும் இன்னும் நான் பழைய மனுஷனாய் மாறாம இருக்கிறேன்னு சொன்னா, தேவனுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. தேவனுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அவர் அக்கிரமக்காரனே என்னை விட்டு அகன்று போகணும்னு சொல்லிடக்கூடாது. ஏன் சொல்லுவார்? நான் நீதிமானாய் கர்த்தருக்கென்று வாழாதவனாய் இருப்பேன்னு சொன்னா, கர்த்தர் அப்படி தான் சொல்லுவார். அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாத பாக்கியம் ஆகிவிடும். தேவ பிள்ளையே, நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. என் தேவனுக்கென்று உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. தேவன் சொல்லுகிறாரு, உன்னை இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. இங்கே மட்டும் இல்லை, பரலோக ராஜ்யத்திலும் உங்களை ராஜாக்களாய் வைத்திருப்பார். ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்திலும் நீங்கள் ராஜாவை போல காணப்படுவீங்க. நீங்கள் அநேகருக்கு நியாயாதிபதிகளாய் காணப்படுவீங்க. என் அன்பு பிள்ளையே, தேவஜனமே, இந்த நாளில் கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் என் தேவனுக்கு தருகிறேன்ப்பா. நான் பாவி ஆண்டவரே, நான் துன்மார்க்கேன், என்னோட வாழ்க்கையில் இன்னும் மாற்றம் இல்லாமல் இருக்குது. இன்னைக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களா? உடைய இருதயத்தில் கைகளை வைச்சு கொள்ளுங்க. உடைய கரங்களை தூக்கி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. அடிக்கடி நான் இடத்துல பேசிக்கொண்டே இருக்கிறேன், ஆனாலும் உன்னோட வாழ்க்கையில் மாற்றம் இல்லைன்னு சொல்லி, என்ன நீ பழைய மாதிரியே சவுளை போலவே வாழ்கிறவனாய் இருக்கிறான். அடிக்கடி இருதய கடினம் உண்டாகிறது. அடிக்கடி பழைய மனுஷனாய் மாறிவிடுகிறோம். அடிக்கடி ஏமாற்றுகிறவர்களாய் காணப்படுகிறோம். தேவன் எதற்காக தான் இடத்துல திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருக்கிறார். என் அன்பு பிள்ளையே, என் அன்பு தேவ ஜனமே, இந்த நாளில் ஒப்பு கொடுக்க மாட்டியா? உடைய இருதயத்தில் கை வைத்து கர்த்தரை நோக்கி பார்த்து, ஏசப்பா என்ன மன்னியும் ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்றிருங்க, என் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லுவியா? கர்த்தர் உனக்கு ஒரு ரட்சிப்பை தரப்போகிறார். கர்த்தர் உனக்கு இந்த ரட்சிப்பை தரப்போகிறார். நீ தேவனுக்காய் வெற்றி ஜெயப்படுத்த மனுஷனாய் இந்த பூமியிலே அநேகருக்கு நன்மை செய்கிற மனுஷனாய் உன்னை மாற்ற போகிறாரு. கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்பியா? தேவனிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருங்கப்பா, நான் உமக்காய் வாழ ஒப்பு கொடுக்கிறேன். ஆனாலும் அநேக வேளையில நான் தவறிடுறேன் அப்பா, ஆனாலும் அநேக வேளையில நான் கீழே விழுந்துடுறேன். ஏசப்பா என்ன மன்னிங்க, என்ன மன்னிங்கப்பா. எனக்கு ஒரு புது வாழ்க்கையை தாங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தாங்கப்பா. நான் நீதிமானாய் நிலைச்சு நிற்க உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. என் தேவன் உடைய ஜெபத்தை கேட்டு கொண்டிருக்கிறார். உடைய இருதய குமுறலை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். என் தேவன் உங்களை மன்னித்து கொண்டிருக்கிறார். கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க. நான் உங்களுக்காய் செபிக்க போகிறேன், உங்களுக்காய் நான் செபிக்க போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஏசப்பா, உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உடைய வாழ்க்கையை தேவன் நீர் மாற்றுங்கப்பா. நீர் அழைத்ததின் நோக்கம் அவருடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். உடைய பாவங்களை மன்னிங்கப்பா. இன்றிலிருந்து ஒரு புதிய வாழ்க்கை ஆண்டவரே இவர்கள் தொடங்க உதவி செய்யுங்க. இயேசு சுவாமி, நீங்க கிருபையாய் இவர்களுக்கு மனம் இறங்குங்க, எங்களுக்கு மனம் இறங்குங்கப்பா. உம்மால் எல்லாம் கூட ஆண்டவரே, உம்மால் எல்லாம் கூட ஆண்டவரே. இந்த மாம்ச சரீரம் கர்த்தருக்கென்று வாழ்வதற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணித்தார். இந்த நாளிலிருந்து ஒரு பெரிய புதிய மாற்றம் எங்களோட வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமமே மகிமைப்படட்டும். எல்லா துதிகன மகிமையாவும் உமக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அன்பும் சமாதானமும் கேட்கப்பட்டதான தேவனுடைய வார்த்தையின்படியாய் தேவன் தாமே நம்முடைய நீதிமானாய் கர்த்தருக்கென்று வாழுகிற தேவனுடைய ஜனமாய் அவருடைய பரிசுத்த சந்ததியாய்
கர்த்ததாமே நம்மளை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென்.